சகோதரர்களே, நாம் எல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ திருக்குர்ஆனை பற்றி ஒரு பேசிக்கொண்டே போகிறாரே, எதற்காக பேசப்படுகிறது இந்த திருக்குர்ஆனை பற்றி? அன்றைக்கு அவர்களே அப்படிப்பட்ட கலாச்சாரத்தில் இருந்த மக்களை எப்படி நேர்வழிக்கு கொண்டு வந்தது இந்த திருக்குர்ஆன்? நமக்கும் கண் இருக்கிறது, நமக்கும் வாய் இருக்கிறது, நமக்கும் சிந்தனை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த திருக்குர்ஆனை எத்தனை நபர்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை நபர்கள் அதை ஆய்வு செலுத்துகின்றோம்? அல்லாஹ் என்ன சொல்ல வரான் என்பதையாவது நாம் விளங்கி இருக்கிறோமா? திருக்குர்ஆனை ஓதுறோம், சிலர்களுக்கு ஓத தெரிகிறது, சிலர்களுக்கு ஓதவே தெரிவதில்லை. அலிபே கூட தெரியாத ஆட்கள் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். திருக்குர்ஆன் எதற்கு அருளப்பட்டது? அதுல என்ன மந்திர சொற்கள்? அதெல்லாம் நாம ஓதி அதிலிருந்து நம்ம படிப்பினை பெற வேண்டும், நம்முடைய வழிகாட்டியது. இன்றைக்கு அந்த திருக்குர்ஆனை படித்துவிட்டு மாற்று மத நண்பர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் திருக்குர்ஆனை பற்றி இஸ்லாமியர்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கு நாம் கண்ணால் பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரர்களே, நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த திருக்குர்ஆன் அன்றைய காலகட்டத்திலே குலத்தாலும் நிறத்தாலும் கோத்திரத்தாலும் வேறுபட்டு கிடந்தவர்களை எல்லாம் ஓரணியில நிற்க வச்சது. ஓரணியில நிற்க வச்சது. தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த ஓரணியில நிற்க வைத்து, ஒரு தட்டிலே உண்ண வைத்து, உறவு கொள்ள வைத்தது இந்த திருமறையா குர்ஆன் ஷரீப். எவ்வளவு சிறப்புகள்! அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கொண்டே போகலாம். அறிவியலில் அது காட்டவில்லையா? அறிவியலுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டதே திருக்குர்ஆன் தாங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தூண்டியது திருக்குர்ஆன் தான். அப்படி என்ன இருக்குது திருக்குர்ஆன்ல? என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? மனிதனுடைய அடிமட்ட வாழ்க்கையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை வரை அனைத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வசனங்கள் தான் திருக்குர்ஆனிலே இருக்கிறது. வேற ஒண்ணும் மந்திர சொற்கள் அல்ல. அதை ஓதிட்டதுனால பெரிய நம்ம தர்ஜாவை அடங்க போறது இல்ல. அதுக்குள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்நாளில் அதை கடைபிடிக்கணும். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு உலகத்தில் சாதாரண வாழ்க்கை என்பது